ராமசாமி எசமா மத்த கூலி ஆளுங்களா எங்கடா? அது ஏனுங்க கேக்குறீங்க? பெரியவண்ண தோட்டத்துல 2 ரூபாய் கூலி அதிகமா கொடுக்கறாங்களா ஆம்பளைங்களுக்கு? எல்லாரும் அங்க போயிட்டாங்க. பெரிய பண்ண தோட்டத்துல தான் கரும்பெல்லாம் அறுத்து போட்டாங்களா? புறம் எதுக்கு ஆளுங்க போயிருக்காங்க? அங்க என்ன கரும்பா காய்ச்சறாங்க, சாராயமெல்லாம் காய்ச்சறாங்க. சாராயமா? எப்படிப்பட்ட ஊர் இது? இந்த ஊர்ல சாராயம் காய்ச்சறாங்களா? ராஸ்கூல் அவங்கள என்றா சாராயம் காய்ச்சறீங்க? இது பெரிய பண்ண கரும்பு தோட்டம். நீங்க யார் கேக்குறதுக்கு? யார் தோட்டமா இருந்தா எனக்கு என்னடா? பண்றது அட்டுலியா சாலகா வேற பேசுறீங்க. தப்பு பண்ணிட்டு ஓடவா பாக்குற? ஒன்னும் பயப்படாதீங்க. இந்த ஊர்ல என்ன மாரி ஒன்னும் நடக்காது. இல்லைங்க, நடந்துருச்சு. என்ன என்னவா? கட்டுமானமா இருந்த இந்த ஊருக்குள்ள எப்படா கள்ளச்சாராயம் எல்லாம் காய்ச்சறாங்கன்னு பார்த்தேன். பெரிய பண்ணையை பார்த்துட்டேன்னு புரிஞ்சு போச்சு. இன்ஸ்பெக்டர் சாராயம் காய்ச்சனும் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். நியாயமா நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருங்க. தேவையில்லாத நாயத்துக்கெல்லாம் புருஷ மண்டாட்டி பஞ்சாயத்து கூட்டுவீங்கல்ல, அப்புறம் என்ன இருக்கு மட்டும் இங்க அங்கேயே கூட்டிட்டு போ. அங்க அப்ப நீங்க எந்த முடிவும் எடுக்கிறதா அபிப்பிராயம் இல்ல? கொடை விடுற அது தொரட உள்ள வெளிய பார்த்த குடல் ஒரு சாப்பா போட சின்ன கவுண்டராக்கு. பெரிய பண்ண என்ன பாக்குறீங்க? இப்ப இவன் உள்ள இருக்கான், பார்த்து நடந்துக்குங்க. வரட்டுமா? ஊரு கட்டு போறதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன அது என்னன்னு பாத்துடுறவன. அடுத்தது ராமசாமி 2 4 2 3 6 ரூபா கூட. ஏசுமா ஒரு 4 ரூபாய் போட்டு கொடுங்க சும்மா. அடுத்த வாரம் கூலியில பிடிச்சிக்கலாம். காசு அதானே அடுத்த தோட்டத்துக்காரெல்லாம் ஒழுக்கமா கூலி கொடுத்துறானாக்கு. வார வாரம் ஒழுக்கமா குடுக்கறது நாங்க தான்டா. கொழுப்பேறி போச்சு, வாங்கிட்டு போங்கடா. வரவு செலவுலாம் அமனிதாக்கு ஏச்சு கேக்குறாங்க. அடுத்த ஆளு கூப்பிடலாம் இல்லீங்க. சரி பொண்ணம்மா கோய் வாங்க. 3 2 6 6 ரூபா கொடு. ஏனுங்கம்மா 5 ரூபாய் சேர்த்தி கொடுத்தீங்கன்னா 6 அப்ப விட்டு காசு. அதானே தோட்டக்காரங்க எல்லாம் ஒழுக்கமா கூலி குடுத்துறாங்களாக்கும். வாரம் ஒழுக்கமா குடுக்கதே நாங்க தான். கோல் பேர் போச்சு. வரவு செலவுலாம் கவுண்டர் தாக்கு ஏச்சு கேக் பாருங்க. சரிங்க அடுத்த ஆளு கூப்பிடலாங்க. பொண்ணம்மாக்கா மறுபடியும் எது கூப்பிடுங்க? பொண்ணைய வந்து தொலையண்டா. ராமசாமி என்ன ஏண்டா கவுண்டிச்சு இருக்கும்போது எச்சு கேக்குறிய? சுத்தம் மடையனா இருக்கிய. எவ்வளவு வேணும்? 4 ரூபாய். 4 ரூபாவா? இந்த 10
இது ஏன்னா கவனிச்சுக்கு தெரியும் ஆகட்டும். பொண்ணு மக்கோய் என்ன விவரம் இருக்குதா உனக்கு? கவுண்டர் முன்னாடி எச்சு கேட்டுட்டு எத்தனை கேட்ட நீ? 5 ரூபாய் கேட்டமா. தா 10 ரூபாய் வச்சுக்கோ. ஏன்னா திருப்பி தர வேண்டாம். போ கவுண்டருக்கு தெரிய வேண்டாம். இங்கே 10 தானா? காசு தெரியாம என்னது வேலை போச்சா? என்னையா அது? அடி வயித்துல இடி விழுகிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு சாதாரணமா நினைக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததாயா. டிபார்ட்மெண்ட் தான் லேட்டு. பாத்தியா சொல்லிக்கிறேன். நீ சொன்னதுனாலதானே அந்த தப்பு தண்டா வேலையை ஆரம்பிச்சோம். இப்ப உன்னைய தூக்கிட்டாங்களே. ஆண்டவன் ஓம் பல்ல நீட்டி போட்டான். அரசாங்கம் எங்க பல்ல புடுங்க போகுது. எவன் பல்ல புடுங்கன எனக்கு என்னையா? நான் இன்ஸ்பெக்டரா இருக்கும் போதே என் பல்ல புடுங்கன்னு நினைச்ச அந்த ராசப்பன் இப்ப நாம பல்ல புடுங்கி ஆகணும். எனக்கு வேலை போன விஷயம் உங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஊருக்கே தெரியற வரைக்கும் நான் தான் இன்ஸ்பெக்டர். அதுக்குள்ள வேற இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்கன்னா வரமாட்டாயா. இந்த மாதிரி பட்டிக்காட்டுல வந்து சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் 1 வாரம் 10 நாள் ஆயிடும். ஓ, நீங்க அப்படி போறீங்களா? அவர் ஒரு டைப். நான் இந்த ஊரை விட்டு போற கொஞ்ச நாளைக்குள்ள அந்த ராசப்பனை பழி வாங்கி ஆகணும். அதுக்கு நீங்க 2 பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரே ராசப்பனை பார்த்து ஆமா ஆமா. சின்ன கவுண்டரே, ஒரு முக்கியமான விஷயம். அதான் உங்க வீடு வரைக்கும் வந்துட்டேன். உங்க தோட்டத்தை சுத்தி ஊர் ஜனங்களும் போலீஸ்காரங்களும் நின்னுகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விவரமே புரியல. அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். போலீஸ்காரங்க என்ற தோட்டம் என்ன விஷயம்? அதான் எனக்கு தெரியாது, சொல்லிட்டு போகலாம்னு வந்தேங்கிறேனே. அம்மணி, தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். யோ, ஆயா. ஏய் ஏய் ஏய், என்ன என்ற தோட்டத்துக்கு கூட்டம்? ஏய், என்ற மண்ல கைய வைக்கிற நீ போட. போலீஸுக்கு இங்க என்னங்க வேலை? என்ன கவுண்டர, உம்ம தோட்டம்னு தெரிஞ்சுதாயா வந்தேன். எதுக்கு? இங்க சாராய ஊரல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தோண்டி பார்க்கலான்னு வந்தேன். என்ற தோட்டத்துல சாராயமா? எந்த கேனைய சொன்னது? எதையுமே தோண்டி பார்த்தா தானே தெரியும் கவுண்டர். சின்ன கவுண்டர் தோட்டத்தை சாராயம் இருக்குன்னு சொல்றா, எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறீங்க. கவுண்டர, கோபப்படாதீங்க கவுண்டர. தோண்ட தானே வந்திருக்காங்க, தோண்டி தான் பாக்கட்டுமே. ஊரில் இருந்தரவா போகுது. என்ன பாக்குறேன்? தோன்ற நானும் பாக்க. தோன்றுறடே, தோன்றா. உள்ள இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட சரக்கு. வெளியே வந்துட்டா டிபார்ட்மெண்ட் சரக்கு தெரியுமில்ல? காட்டானுங்களா, உங்க கவுண்டன் தோட்டத்துல ஊரல் இருந்ததுக்கு நீங்க அத்தனை பேருமே சாட்சி. மரியாதை எப்ப கூப்பிட்டாலும் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லணும். நடையா போலீஸ் ஸ்டேஷன். கை தொட்டுட்டு பேச வேலை எல்லாம் வச்சுக்காது. கையை முறிச்சு போட்டு விளங்க மாட்டியா? பெரியசாமின திட்டம் போட்டு இது யாரும் செஞ்சிருக்காரு. தப்பு செஞ்சவன் கையில தான் இந்த விளங்க மாட்டோம். நான் யாரு தெரியுமில்ல? ஒன்ற பல்ல பார்த்தா தான் தெரியுது. என்ற பல்ல காட்டுறேன். போலீஸ் ஸ்டேஷன் தானே வரணும். போ, போயா வர போ.
என்ற வீட்டுக்காரர் இங்க தான் புடிச்சிட்டு வந்தீங்களாமா? எங்கீங்க அவரு? அம்னி அம்னி ஏன் அழுற? என்னங்க இது ஒரே அக்கிரமா இருக்குது. உங்களை போய் சாராயம் கீராயம் காய்ச்சல சொல்லி செயல வச்சு போட்டாங்க. செயல வச்சுட்டாங்க, முடிய போட்டுருவானுங்க. வீட்டுக்கு போ. இல்ல அம்னி, பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. நீ பாட்டுக்கு புசுக்கணும் வந்து நிக்கல. நம்ம குடும்ப கௌரவதி என்ன வரும்? நீங்களும் வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மனி, குழந்தை தனியா விட்டு போட்டா வந்து அறிவு இருக்கா? வீட்டுக்கு போ. இல்ல, இவங்க தெரியாம வச்சு போட்டாங்க. ஏனுங்கண்ணா ஏனுங்கண்ணா கொஞ்சம் திறந்து போனுங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். ஏனுங்க நான் சொல்றது? என்ன கண்ட கழுதைகளை உள்ள விட்டுக்கிட்டு யார கழுதங்க உழந்துருவன் ஜாக்கிரதை. உள்ள இருந்துகிட்டு இவ்வளவு திமிரா பேசுற, முட்டிய பேத்து விடுவேன். என்ன பத்தி தெரியுமா உனக்கு? வெளியிட்டு பாருங்க. ஆற பார்த்து என்ன பேசுற நீ? மறுவாது கொடுத்து மறுவாது வாங்கிக்கோ, அதான் உனக்கு நல்லது. ஆமா, என்னங்க நான் சொல்றது? மரியாதையா? ஏண்டி அன்னைக்கு என்ன சொன்ன? டீ போட்டு பேசுன. பஞ்சாயத்து பிரகாரம் தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும்ல. இப்போ புருஷனும் தப்பு பண்ணிருக்கிறான், அதுக்குண்டான மரியாதை தான் இப்ப நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். என் ரூட்டு கவுண்டர் ஒண்ணு தப்பு செஞ்சுக்க மாட்டாரு. பேசாம ரூட் போடு. இது நீ நினைச்சா தீர்ப்பு சொல்ற பஞ்சாயத்து இல்லம்மா, போலீஸ் ஸ்டேஷன். இங்க நான் வச்சதா சட்டம், நான் சொல்றதான் தீர்ப்பு. அது எப்படி? போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள நுழையறப்போ தொப்பி எடுத்துட்டு ஷூவை கழட்டிட்டு சாக்ஸ கையில புடிச்சுக்கிட்டு தான் உள்ள நுழையணும் இல்ல? அது உன் வீட்டு சட்டம். இப்ப நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிற, என் வீட்டு சட்டத்தை கேக்குறியா? ஓடி வெளியே. கெட் அவுட். அவனி போயிடு. என்ற முன்னாடி உன்னை யார் திட்டினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. நான் தான் முதல்ல சொன்னல, பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. அம்மனி, இங்க என்ற கௌரவி முக்கியம். போ. எனக்கு ஒண்ணா அம்மனி, நான் வந்துடுறேன். தைரியமா போ.